ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான அருமையான வாழை இலையை வச்சு ஒரு சூப்பரான கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இளந்தரமான ஒரு நல்ல ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு அதோட சென்று பார்ட்டை அப்படியே கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க. இப்போ இதை நல்லா சுருட்டுன்னு சுருட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு அழகான நீளமான நூடுல்ஸ் மாதிரி வாழை இலை ரெடி ஆயிடுச்சு. அதை நல்ல வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரான அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு ஒயிட் காட்டன் கிளாத் போட்டு நல்லா வடிகட்டிட்டு இப்போ பாருங்கள் சாறு நமக்கு கிடச்சிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூனோ இல்லை நீங்கள் தாராளமாக நெய் விடணுன்னாலும் விட்டுக்கலாம். இப்போது இதிலலாம் நட்ஸை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாதாம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போது இந்த இருக்கிற நெய்யில் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுக்கும்போது கேசரி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க வாழை இலை சாறை நம்ம பாத்திரத்தில் ஊற்றி அந்த பாத்திரத்தையும் கழுவி கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஆற வச்சுருக்க ரவையை போட்டு கச்சகச்சான்னு இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கை விடாமல் குட்டி விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போது இதில் கொஞ்சம் நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கச்சகச்சான்னு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு திருப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு திருப்பியும் இதை நல்லா கிளறுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது திருப்பி கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு நீங்கள் வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அதில் கொட்டி அப்படியே சிம்மில் வச்சு சும்மா அப்படியே ஒரு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் கிளறினீங்கன்னா நமக்கு பனானா கேசரி ரெடி ஆகிரும். இப்போ இதில் திருப்பியும் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அப்படியே கிளறி எடுத்திங்கன்னா அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான அசத்தலான அப்படியே சுட வாழை இலை கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.